முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என சொல்லப்படுகிறது. Only when we seek God first, everything else follows. நாங்க தேவனை முதலாவதாக தேடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்தொடர்கிறதா இருக்கிறது. Only when we put God first, everything aligns in the order. தேவனை நாங்கள் முதலாவதாக போடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் அழகாக சரிவர நடக்கிறதா இருக்கிறது. Amen. Amen. So let us examine ourselves. நாங்க எங்களை பரிசோதித்து பார்ப்போம். Does God take the first priority in your life? தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரா? So if you take your calendar, உங்களுடைய கலண்டரை நீங்க எடுத்துக்கொண்டீங்கடா, has he got the first one, number one on that list? அதாவது உங்களுடைய தேவன் முதலாவதாக அந்த கலண்டர்ல இருக்கிறாரா? Or do you have your job? அல்லது உங்களுடைய வேலை முக்கியத்துவமா இருக்கிறதா? Do we have our kids? அல்லது எங்களுடைய பிள்ளைகள் முக்கியத்துவமா Do இருக்கிறாங்களா? we have our spouses? எங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் முதலாவதாக Do இருக்கிறாங்களா? we have our hobbies? எங்களுடைய ஹாபீஸ்கள் முதலாவதாக இருக்கிறதா? Or do we have our entertainment and social media as number one as you wake up in the அல்லது morning? எங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமாய் தருகிற சோஷியல் மீடியாவும் என்டர்டெயின்மெண்ட் முதலாவதாக இருக்கிறதா? What other people would say your priority? மற்றாக்கள் உங்களை பார்த்து உங்களுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லுவார்கள். It is time for us to examine our calendars. எங்களுடைய கலண்டரை நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறதை நாங்கள் பரிசோதித்து நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். If God is not the first thing on your list, தேவன் உங்களுடைய அந்த லிஸ்ட்ல முதலாவதா இல்லை என்று சொன்னால், then I believe we're doing something wrong. அந்த நாங்க என்னோ இடத்துல பிளவுறோம் என்று அர்த்தம். So if we are saying that we don't have time to do something or spend time with God or do a prayer, நாங்க சொல்லலாத தேவனோட நேரம் செலவழிப்பதற்கு நேரம் இல்லை அல்லது நாங்க ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. that simply means that we doesn't take that opportunity as our priority. அப்படி நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்கள் ஆண்டவருக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். We wouldn't stop going to work the next day. நாங்க அடுத்த நாளைக்கு வேலைக்கு போவோம் கட்டாயமாக. We wouldn't stop ourselves taking the phone and scrolling through the phone. நாங்க எங்க போன்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கறத நிப்பாட்ட மாட்டோம். We don't make the time with God a priority. நாங்க தேவனுக்கு நேரம் செலவழிக்கிறதாய் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் இந்த காரியம் எல்லாம் நிறைவேறாதா இருக்கிறது. So the truth is, முக்கியமான உண்மை என்னவென்றால், we make time for other things. நாங்க மற்ற காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறோம். We make time for eating, playing, doing anything else. நாங்க சாப்பிடுவதற்கும் விளையாடுவதற்கும் வேற காரியங்கள் செய்வதற்கும் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோம். We make time to go shopping. நாங்க ஷாப்பிங் போறதுக்கு நேரத்தை We ஒதுக்குகிறோம். make time to do the cooking. நாங்க சமைப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம். So why is it that we lack in spending time with God? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக நேரம் செலவழிப்பது குறைவாய் இருக்கிறது? And sometimes we do all these things before God. நாங்க தேவனுக்கு முன்பதாக சில வேளைகளில் இதை நாங்க செய்ய கூடாமல் போகிறது. So what happens is that in our calendar, Jesus then scrolls down, comes down. நாங்க எங்களுடைய லிஸ்ட்ல பார்த்தோம்னு சொன்னா இயேசுப்பா முக்கியத்துவமா இருப்பதற்கு கீழே மற்ற காரியங்கள் இருக்கும். It might be in the middle. நாங்க சில வேளையில நடுவுல இருப்போம். It might be right at the end. இயேசுப்பா சில வேளையில சரியா கடைசியா நாங்க போட்டு வச்சிருப்போம். And then when it comes to the end of the day, we are too tired and we don't actually spend that time. நாங்க சில வேளையில ஒரு நேரத்தை ஒரு நாளிலே செலவழிக்கும் பொழுது நாங்க டயர்ட் ஆகும் பொழுது என்ன செய்யறோம்? தேவனிடத்திலே போறதுக்கு எங்களுடைய கால்கள் நாங்க போகாமல் ஆகிறோம். So let's ask ourselves, are we waking up in the morning with his name on our lips? நாங்கள் எழும்பும் பொழுது காலையிலே அவருடைய நாமத்திலே உச்சரித்தவர்களாய் நாங்கள் எழும்புகிறோமா? And are we walking through our day by his side? ஒவ்வொரு நாளும் நாங்கள் நாட்களை கடக்கும் பொழுது இயேசுவை நினைத்துக் கொண்டு எங்களுக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டு அந்த நாளை கடக்கிறோமா? And do we lie down at night surrendering our day and our heart to God? நாங்க தூங்கும் பொழுது அந்த இடத்திலே எங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து சமர்ப்பித்து அர்ப்பணித்து நித்திரைக்கு போகிறோமா? So this message that I'm doing is also applies to me. இந்த காரியம் எனக்கும் பொருத்தமாய் இருக்கிறது. So it's included for all of us. எங்கள் எல்லாருக்குமான காரியமாய் இது இருக்கிறது. If God is not our first priority, தேவன் எங்களுடைய முதலாவது முக்கியத்துவம் இல்லை என்றால் he will eventually become one of the least priority. அது என்ன நடக்கும்னு சொன்னா காலப்போக்கிலே அது கடைசியாக அந்த லிஸ்டிலே இருக்கிற முக்கியத்துவமாய் மாறும். Everything else in our lives will
take the first place. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், மற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதாய் நாங்கள் மாறுகிறவர்களாய் மாறுவோம். And we would completely ignore Jesus. நாங்க ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை நாங்க இக்னோர் பண்ற பிள்ளைகளாய் மாறி விடுவோம். So when we talk about the first priority, what do we mean? நாங்க முதலாவது முக்கியத்துவத்தை கதைக்கும் பொழுது என்னத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம்? So number one, you intentionally with that decision you make him the most important aspect of your life. அதாவது நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இன்டென்ஷனல், அதாவது கட்டாயமாக நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். And number two, இரண்டாவது விஷயம், above all other relationships and goals and desires, you place him first. அதாவது மற்ற எல்லா உறவுகளையும் விட்டு தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு முதலாவதாக இருக்க வேண்டும். And number three, மூன்றாவதாக, it is recognizing him as the source of your life. அதாவது அவரை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தருகிற ஒவ்வொரு வகையான சோர்ஸ்களும் அவராய் இருக்க வேண்டும். And number four is seeking to know him with the whole heart and not only for your personal gain. நாலாவதாக, அவரை நீங்கள் தேடும் பொழுது முழு இருதயத்தோடு முற்றாக இருதயத்தை அர்ப்பணித்தவர்களாக நாங்கள் அவரை தேட வேண்டும். Yes, family is important. குடும்பம் முக்கியத்துவமாய் Job is இருக்கிறது. important. வேலை முக்கியத்துவமாய் Our இருக்கிறது. lifestyle is important. எங்களுடைய வாழ்க்கை முக்கியமா But இருக்கிறது. the first priority should belong to Jesus. ஆனா முதலாவது முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. 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 We're going to look at a passage in Luke நாங்கள் chapter 9. லூக்கா அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். We're going to look at chapter 9 verses 57 to 62. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க போகிறோம். So we're going to look at the first 3 verses. நாங்க முதலாவது 3 வசனங்களையும் நாங்க பார்க்க போகிறோம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். Amen. Amen. Okay. So as they were walking along the road, a man said to him, I will follow you wherever you go. Jesus replied, foxes have dens and birds have nests, but the Son of Man has nowhere to lay his head. He said to another man, follow me. But he replied, Lord, first let me go and bury my father. Okay? So we see in this passage here. இங்க இந்த பகுதியில் நாங்க பார்க்கிறோம். So when we look at verse 59, 59ஆம் வசனத்தை நாங்க பார்த்தோம். so he said to another man, follow me. But he replied, Lord, first let me go and bury my father. இயேசு ஒருவனை அழைத்து சொல்றார், என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்கிறான். It's a difficult situation. His father has passed away. அதுல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு, அவனுடைய தகப்பன் இறந்து போயிருந்தார். Can you feel the emotional state he must be under? ஒரு இமோஷனலா அவன் ஒரு கிரீவ் பண்ற, ஒரு கவலைப்பட்ட ஒரு மகனா இந்த இடத்துல So he இருக்கிறான். goes and says to God, God, first let me go and bury my father. இயேசுப்பா அவன் சொல்றான், முதலாவதாக நாம் போய் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் So என்கிறான். what can we see from here? இதுல இருந்து என்ன நாங்க கற்றுக்கொள்கிறோம்? The grief takes the priority. அதாவது அந்த இடத்துல துக்கப்படுதல், செத்தவர்களுக்காக துக்கப்படுதல் ஒரு முக்கியத்துவத்தை அந்த மனிதனிலே உருவாக்குகிறது. First is the grief and the emotions that we feel. அந்த இடத்துல எமோஷன்ஸும் அந்த துக்கப்படுகிற சூழ்நிலையும் முதலாவதாக அந்த இடத்திலே காணப்படுகிறது.
And number two, we can see that it's a ritual process that he needs to do. So his father has passed away. He needs to go, and what needs to be done, he needs to do. அதே அந்த இடத்துல தகப்பன் செத்து போயிருக்கிறார், இறந்து போயிருக்கிறார். போய் அடக்கம் பண்ணுவதற்கு அந்த சமய சடங்குகளை அவன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறான். So we've got grief acting in the way. We've got rituals in the way. முதலாவதாக அவன் துக்கப்பட்டு ஒரு எமோஷனலா இருந்தான். இரண்டாவதாக அந்த இடத்துல சமய சடங்குகளை செய்வதற்காக அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. And possibly he might be thinking of himself. மூன்றாவதாக அவனை குறித்து ஒரு அந்த இடத்திலே ஒரு காரியம் இருக்கிறது. I think in the olden days, so when somebody, a father or mother passes away, the inheritance that the father has goes to the child when they do that duty. அதாவது தகப்பன் அந்த நாட்களிலே ஒரு தகப்பன் இறந்து போனால் பிள்ளைகளுக்கு தான் அந்த சொத்து எல்லாம் சேருகிறதா இருக்கிறது. அந்த பரம்பரையாக வருகிற அதற்காக அந்த சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டிருக்கலாம். So he might be waiting for that blessings. அந்த blessingக்காக அவன் முதலிடம் கொடுக்கிறவனாய் அந்த இடத்துல இருக்கிறான். So we can see that the first place, rather than God, he gave it for the grief and the emotions and the rituals and the blessings. அவன் அந்த இடத்துல தேவனுக்கு இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்காமல் அவன் கொடுத்த துக்கப்படுவதற்கும் எமோஷனலான காரியங்களுக்கும் சமய சடங்காரங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் முதலிடம் கொடுக்கிறவனாய் அவன் அந்த இடத்துல காணப்படுகிறான். Let us see what Jesus says. அந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? Let's read verse 60. 60வது நாங்க வாசிப்போம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். So he's saying, Jesus said to him, let the dead bury their own dead, but you go and proclaim the kingdom of God. Amen. And it may seem like it's a bit harsh. உங்களுக்கு பார்க்கலாமா இல்ல சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை இயேசு அந்த பொடியனுக்கு சொல்லுகிறார். But the word is powerful. ஆனா வார்த்தை உண்மை உள்ளதும் வல்லமை உள்ளதும் That's what God says. அதுதான் இயேசு இந்த இடத்திலே சொல்லுகிறார். I'm not saying it. நான் சொல்லல. The word says, வசனம் சத்தியம் சொல்லுகிறது. Let the dead bury their dead. அதாவது மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். But you go and proclaim the kingdom of God. ஆனா நீ போய் தேவனை வந்து சுவிசேஷத்தை அறிவி என்ற இடத்திலே கொள்ளப்படுகிறது. Even in that situation, God, Jesus expects us to go and proclaim the kingdom of God. நாங்க கூடி அந்த இடத்திலே இருப்போமானால் தேவன் சொல்லுகிற காரியம் நீ போய் எனக்காக வேலை செய் என்று சொல்லி. So the word says that, so we really need to take into account what he wants us to do. ஆனா அந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னு சொன்னா நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன சொல்ல வருகிறதுன்னு சொல்லி. How many times in our life a grief hits us? எத்தனை நேரங்கள் எங்கட வாழ்க்கையில துக்கம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Do we give the priority and the first place to our emotions? ஆனா நாங்க எமோஷனுக்கு தான் priority கொடுப்போம், தேவனுக்கு priority கொடுத்திருக்கிறோமா? Or are we giving a priority to the rituals that we need to do? சமய சடங்காரங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உங்களுடைய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? And what about, say for example, you have a headache on the day of coming to church? அதாவது ஒரு ஞாயிறு ஆராதனையிலே உங்களுக்கு தலையிடி வந்துட்டு வைங்க. Do you give the first priority into the headache that you have, or do you decide you're going to give the first priority and come to church for God? அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு தலையிடி இருந்தாலும் கூட நீங்கள் சபைக்கு வந்து சேருவீங்களா அல்லது தலையிடி போகலான்னு சொல்லி வீட்டிலே இருந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பீர்களா? Yes, it's hard. அது கஷ்டமான ஒரு காரியம் தான். But God expects us to give the first priority to him. ஆனா இயேசு தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் அவருக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுப்பதற்காக. He said the dead body is a dead body. அதாவது செத்த உடம்பு அல்லது மரித்த உடம்பாய் இருக்கிறது. The emotions can be dead. எங்களுடைய எமோஷன்கள் அதாவது எங்களுடைய நாங்கள் உணர்வுகள் செத்து போயிருக்கும். The culture can be dead. எங்களுடைய சமய சடாரங்களும் ஒரு செத்தவைகளாய் இருக்கிறது. The blessings can be dead. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் செத்தவைகளாய் இருக்கும். They are dead in front of God. ஆனா நாங்க என்ன செய்கிறோம்? சாவுக்கு முன்பதாக தேவனை முக்கியத்துவம் கொடுக்க ஆசைப்படுறவர்களா இருக்கிறோம். He deserves the first priority in our life. எங்களுடைய தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவமானவராய் முதலாவது முக்கியத்துவமானவராய் இருக்கிறார். Once a dead person's gone, they are gone. அதாவது
செத்தவர்கள் போனீங்கன்னு சொன்னா அவங்க செத்து போயிட்டாங்க. Why is it that we focus on that and not the God who we serve? ஆனா நாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு அதுல பண்ண போறோமா அல்லது எங்களுடைய தேவனை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போறோமா? So it is important for us to, especially in the times of trouble, to put God first, because that is what he expects of us. எங்களுடைய உணர்ச்சி பூர்வமான எமோஷனல் டைம்லயும் கூட நாங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Let's carry on and read verses 61 to 62. நாங்க அப்படியே 61 62 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். Amen. Amen. So still another said, so this is another man, I will follow you, Lord, but first let me go back and say goodbye to my family. Jesus replied, no one who puts a hand to the plow and looks back is fit for service in the kingdom of God. Amen. 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 So in this, we can see that Jesus is replying and he's asking, I will follow you, Lord, but first, again, the first bit comes, but first, Lord, let me go back and say goodbye to my family. அந்த இடத்துல அவன் இன்னொருவரை இயேசு பார்க்கிறார். அவன் வந்து சொல்றான், நான் உங்களை பின்பற்ற போகிறேன்னு சொல்லி. ஆனாலும் கூட அவன் சொல்லுற காரியம், முதலாவது உரிமை நான் ஒருக்கா வீட்டை போய் சொல்லிட்டு வருகிறேன் So என்கிறான். again, the emotions take in place. அந்த இடத்திலே அவனுடைய உணர்ச்சி முக்கியத்துவமாய் மாறுகிறது. He wants to say farewell to the relationship he has. அந்த இடத்துல வந்து அவனுடைய உறவுகிட்ட போய் நான் போயிட்டு வாரேன் என்று சொல்றது அவனுக்கு முக்கியத்துவமாய் இருக்கிறது. And he puts the other people's relationship before God's relationship. மற்றவர்கள உறவுகளை தேவனுடைய உறவுக்கு முன்பாக அவன் வைக்கிறவனாய் இருக்கிறான். Not only that, if we dig deep into it, he's actually seeking for permission from his family. அது மட்டுமல்ல, இந்த உண்மையால நாங்க டீப்பா பார்த்தோம்னு சொன்னா அந்த குடும்ப ஆட்கள்கிட்ட போய் அவன் ஒரு பெர்மிஷன் கேட்டு ஒரு விடை பெற்று வருவதற்காக, ஒரு பெர்மிஷனை கேட்பதற்காக அவன் போய் செல்வதற்காக அந்த இடத்திலே கேள்வியை எழுப்புகிறான். But what does Jesus say? இயேசு என்ன சொல்லுகிறார்? No one puts a hand to the plow and looks back is fit for the service in the kingdom of God. இயேசு சொல்லுகிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்திலே தகுதியுள்ளவன் அல்ல என்கிறார். Amen. Amen. So when we are doing ministry for God, நாங்க இயேசுவுக்காக ஊழியம் செய்யும் பொழுது, when you're worshiping for God, ஆண்டவருக்காக நாங்கள் ஆராதனை செய்யும் when பொழுது, I'm taking a message for God, ஆண்டவருக்காக நான் ஒரு பிரசங்கம் செய்யும் பொழுது, if God says you to do it, you got to do it. தேவன் உங்களுக்கு சொன்னார்னு சொன்னா, இயேசு உங்களுக்கு செய்ய சொல்லி சொன்னார்னு சொன்னா, நீங்கள் கட்டாயமா முன்னிட்டு செய்ய வேண்டியவர்களா We இருக்கணும். don't need to feel we need to get permissions from spouse or family. அந்த இடத்துல நாங்க மற்றவங்கள்ட்ட போய் பெர்மிஷன் எடுக்கணும் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்க ஃபீல் பண்ண கூடாது. How many of us refuse when an opportunity is given to us to worship or take a message or pray? எத்தனை பேர் இந்த இடத்துல உங்களுக்கு தேவன் ஒரு சந்தர்ப்பம் வழங்கும் பொழுது ப்ரே பண்றதுக்கு அல்லது ப்ரீச் பண்றதுக்கு அல்லது வர்ஷிப் பண்றதுக்கு சந்தர்ப்பம் வழங்கும் பொழுது, Are we putting God as the first priority there? அந்த இடத்துல தேவனுக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்து அந்த காரியத்தை செய்கிறோமா? Because even Jesus says, don't look behind when you're going forward for the kingdom of God. இயேசு சொல்லுகிறார், நீ முன்னிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடும் பொழுது பின்னுக்கு வருகிறவர்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். I'm not saying that it's a sin. It's not a sin to go back and tell your family to, when somebody's passed away to go for the funeral. I'm not saying that. நான் சொல்றேன், நான் இப்படி நீங்க பிழையா செய்யறபடிவா அது ஒரு பாவத்துக்குள்ள உங்களை தள்ளாது. But if something else takes the first priority in God's kingdom, we need to think about it. தேவனை தவிர வேற ஏதாவது உங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளிலும் முன்னுரிமை எடுத்து ஆனால் அந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்திருந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Why is it that when something goes wrong, ஏதாவது பிழையா போனா என்ன நடக்கும்? we are so focused, oh my goodness, this has gone wrong, how can this happen, how did it happen, where did it happen? We are so worried about எங்களோட how it வாழ்க்கையில ஏதாவது happened. பிழையாய் போகும் பொழுது நாங்கள் உட்கார்ந்திருந்து சிந்திக்கிறோம், ஏன் இப்படி நடந்துச்சு, என்னத்துக்காக இப்படி நடந்துச்சு, எப்படி இது வரும்னு சொல்ற ஒரு பயத்திலே நாங்கள் எங்களுடைய சிந்தனை மீளாதவைகளாக இருக்கிறது. And we fail to shift that priority onto God and God
to say, God, I know this is happening, but you are in control. அந்த சூழ்நிலையிலே நாங்கள் தேவனிடத்திலே அனுசரணை எடுத்து அவர்கிட்ட கொண்டு ஜெபித்து காரியங்களை கொடுப்பதற்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். The first priority then is given to the situation than God. அதாவது முதலாவது முக்கியத்துவம் உங்களுடைய சூழ்நிலைகள் அல்ல, எங்களுடைய தேவனுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We all know as Christians that we should put God first. எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நாங்க தேவனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் என்று And சொல்லி. without us sometimes realizing our circumstances, the world how it is, it allows us to put certain things first priority rather எங்களுடைய than God. சூழ்நிலைகளையும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய பிஸியான வாழ்க்கையும் சில வேளைகளிலே மற்ற காரியங்கள் தேவனுக்கு முன்பதாக லீட் எடுக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா நாங்க விடுறவர்களா இருக்கிறோம். The worldly pressures that we have. இந்த உலகத்திலிருந்து வருகின்ற அமுக்கம் பிரஷர் எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது. Satan wants us to run behind the world. அதாவது பிசாசானவன் எப்பொழுதும் எங்களை உலகத்துக்கு பின்னால் ஓடு என்று சொல்லுகிறவனா But the இருக்கிறான். moment we decide to place Christ as our first priority, we defeat the devil. நாங்கள் அந்த இடத்திலே முதலாவதாக கிறிஸ்துவை முதலாவதாக நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னால் அந்த இடத்திலே சாத்தானை வெல்லுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். Amen. Amen. An example Karen uncle always tells me, and it always speaks to my heart, is that when you see somebody in a medical condition collapsed or whatever, something's happening to them. அதாவது கருணாங்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம், திடீரென்று ஒரு ஆள் இந்த இடத்துல சுகமில்லாம போய் ஒரு ஃபெயிண்ட் பண்ணி ஒரு விட்டுட்டீங்கன்னு சொன்னா What would you do first? என்ன செய்வீங்க அந்த ஆட்களை Would குறித்து? you call 999 or would you pray? அதாவது நீங்கள் ஜெபித்துக் கொள்வீர்கள் அல்லது 999 கால் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவீங்களா? And I used to think about it. நாங்க யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். But it always has to be God first, then the emergency services. அந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம்? தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கல, ஆனா எமர்ஜென்சியான அந்த ஆம்புலன்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். Because God is the one who is in control of that person's life. நாங்க விளங்கணும் அந்த ஆள் வாழ்க்கையில தேவன் தான் கண்ட்ரோலா வச்சிருக்கக்கூடிய அந்த அனுகரணை அந்த ஆள் வச்சிருக்கிறார். Why do we forget that? ஏன் நாங்கள் அதை மறந்து போறவர்களா Because we இருக்கிறோம்? live in a society when an emergency comes, we are taught to call the emergency services. ஆனா எங்களுக்கு பழக்கப்பட்டிருந்தாங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா உடனே எமர்ஜென்சிக்கு 999க்கு அடிக்கிறவர்களாய் நாங்கள் மாறுகிறவர்களா இருக்கிறோம். Yes, we have to call the emergency services, but we need to put God the first priority நாங்க there. எமர்ஜென்சி கால் பண்ணலாம், எஸ் கால் பண்ணலாம், ஆனால் எங்களுடைய தேவனுக்கு அந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். He has to be our first conversation. அவர்தான் எங்களோடு கலந்து ஆலோசிக்கிற கதைக்கிற முதலாவது ஆளா இருக்க We வேண்டும். need to train ourselves to have him the first priority in our life, no matter what the situation எங்களுடைய is. வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி பிராக்டீஸ் பண்ணி கொள்ளணும் எங்களுடைய தேவனுக்கு எல்லா காரியத்திலையும் முன்னுரிமை கொடுப்பதற்காக. The God who knew you when you need to be born into this world, how much will he know the purpose and the plan he has for you? உங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு அவருக்கு தெரியும் எவ்வளவு ஆசீர்வாதம் என்ன நேரத்தில் தரணும் என்று சொல்லி உங்களை படைத்தவருக்கு தெரிந்ததாயிருக்கிறது. If we delay our obedience or the priority for personal reasons or excuses, அதாவது எங்களுடைய சுயமான வாழ்க்கையில் இருக்கிற காரணங்களால ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நாங்க டிலே பண்ணிட்டோம்னு சொன்னா we communicate to God saying that, God, I'm not worried about you or your will, and I'm putting it secondary to my life. நாங்க என்னது சொல்ல வரோம்னு சொன்னா தேவனுக்கு, ஆண்டவரே நாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மற்ற காரியங்களை நான் பார்த்துக்கொள்றேன்னு சொல்ல வரோம். We're communicating to him that he's not our first priority. நாங்க அவரோட கலந்து ஆலோசிக்கலன்னு சொன்னா நாங்க அவரை முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். It's easy for us to become preoccupied with meeting our needs that we neglect that he is the giver. அவர்தான் எப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டி அவரை நாங்கள் உதாசீனப்படுத்துகிறவர்களாய் மாறுகிறோம். We neglect to have that relationship with him. சில வேளையில் அவருக்கு நாங்கள் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா அவருடைய உறவை நாங்கள் தள்ளி வைக்கிறவர்களாய் இருக்கிறோம். So 1 second, imagine a situation and God is seeing you from heaven. அதாவது ஒரு செகண்ட் யோசிச்சு கொள்ளுங்க, தேவன் பரலோகத்தில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Is this daughter or son is coming to me first, or are they going to the world? அவர் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் இந்த மகன் மகள்
முதலாவதாக என்னை தேடுகிறாளா அல்லது உலகத்தை நோக்கி ஓடுகிறாளா என்று பார்த்து He கொண்டிருப்பார். is longing for us to have that relationship with him where we walk with him on a daily basis. அவர் எதிர்பார்க்கிற காரியம் தன்னிலே உறவு வைத்து எல்லா முக்கியத்துவத்தையும் தனக்கு தரணும் என்று எங்களுடைய தேவன் Be எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். careful not to let anything become more important or a priority than the relationship with God. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது காரியமும் ஆண்டவருக்கு உறவை விட முக்கியமாய் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். So you might be thinking, how do we make God our priority? நீங்க யோசிக்கலாம், எப்படி என்னுடைய தேவனை நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் என So தேவனுக்கு. number one, முதலாவது காரியம், you simply trust God. முதலாவது தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். If we only have a relationship with someone, we have that trust. That relationship is based on the trust. அதாவது ஒரு ஆளோட நாங்கள் உறவு செலுத்தணும்னு சொன்னா அந்த இடத்திலே விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறதா இருக்க வேண்டும். If there is no trust, there is no relationship. அந்த இடத்திலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்திலே உறவு இல்லதா இருக்கிறது. Don't put your trust in someone or something. உங்களுடைய நம்பிக்கையில வேற காரியங்களையோ வேற ஆட்கள்லையோ வைக்க வேண்டாம். We trust that God will give us the eternity life, right? When we are saved. நாங்க விசுவாசமா இருக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு நித்திய வாழ்வை தருவார் என்று. We trust God that He's going to give the eternity. எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அந்த நித்திய வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும் என்று. So why is it that we fail to trust God in the littlest things? ஆனா ஏன் நாங்க சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவரை நம்புவதற்கு அந்த இடத்திலே நாங்கள் மறுதலித்து போகிறோம்? Secondly, we need to walk and talk with God. நாங்க இரண்டாவதாக நடப்பது மட்டுமல்ல, ஆண்டவரோட பேசுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Not only that, but we need to be the people that talk to other people about God. அதாவது நாங்க மற்றவர்களோட தேவனை கதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். When you're having your dinner as a family in the household, what are you talking about? அதாவது நீங்க ஒரு டின்னர் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்திலே ஒரு டின்னர் சாப்பிடும் பொழுது என்னத்தை குறித்து Are you பேசுகிறீர்கள்? talking about God? Are you putting Him first as a priority? அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை கொடுத்து முதலாவது உரிமை கொடுக்கிறீங்களா? What about conversations with other people? மற்றவர்களோடு பேசும் பொழுது என்னத்தை குறித்து Does it பேசுகிறீர்கள்? reflect God? ஆண்டவரை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? Are you encouraging them in the Word of God? மற்றவர்களை இயேசுவினால் திடப்படுத்துகிறீர்களா? So we need to walk and talk with God in order to put Him as a priority. நாங்க தேவன் இயேசப்பாவோட நடக்கிறவர்களாகவும் அவரோட பேசுகிறவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். And number 3, we need to live for God. மூன்றாவது நாங்கள் எங்களுடைய இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை முக்கியமாய் இருக்கிறது. And when I say live for God, is all in, all for God. நான் எல்லாமாக அவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை. Not 25%, 25% இல்ல, not 50%. 50% இல்ல, But we try our best to give the 100% to God. நாங்க 100% ஆண்டவருக்கென்றே கொடுக்கிற அந்த முயற்சியிலே நாங்கள் எப்பொழுதும் எடுக்க வேண்டும். It's a commitment. அது ஒரு கமிட்மெண்ட் It's ஆயிருக்கிறது. a big commitment. அது ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட் But it's ஆயிருக்கிறது. a big commitment that cannot be wasted. ஆனா அது ஒரு வேஸ்ட் ஆகப்படுற கமிட்மெண்ட் இல்ல. Because He said, seek the kingdom of God and everything will be added unto you. அவர் சொல்லுற காரியம், முதலாவதாக என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் சரியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். In our lives, we experience what we prioritize. எங்கள வாழ்க்கையில நாங்க என்னத்தை அனுபவிக்கிறோமோ அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். So for example, we are very health conscious and we go to the gym, we diet, we take control of our full diet and we're trying to lose weight. அப்ப நாங்க என்ன செய்வோம்? நாங்க எங்களை பராமரிப்பதற்காக ஜிம்முக்கு போவோம், சாப்பிடல கவனமா இருப்போம், எங்களுடைய உடம்பை நாங்கள் பார்த்துக்கொள்வோம், டயட்ல ஒரு கண்ட்ரோலா இருப்போம். So if health is our priority, we would have a good health. அதாவது எங்களுடைய ஹெல்த்தியா இருக்கிற வடிவா நாங்க நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை அந்த இடத்துல வாழுகிறவர்களாய் மாறுகிறோம். On another bit, if we think, oh, my job is my priority, I need to escalate up, I need to become a manager, I need to become a leader, that will be our priority. அதாவது ஒரு வேலையிலே நாங்கள் முன்னேறணும், நல்ல ஒரு மேனேஜரா வரணும், ஒரு லீடரா வரணும் என்று நாங்க அதிலே எஃபோர்ட் போட்டு முக்கியமா கொடுத்தோம்னு சொன்னா அது எங்களுக்கு முக்கியத்துவமாய் மாறுகிறது. Yes, so we will progress, we will reach where we need to reach, but God wouldn't be our priority. ஆனா அந்த இடத்துல நல்லா ரீச் பண்ணுவோம், நல்ல பெரிய இடத்துக்கு போவோம், எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அந்த இடத்துல தேவன் முக்கியத்துவமாய் இருக்க மாட்டார். So we experience what we prioritize. அதாவது நாங்க அனுபவிக்கிற காரியங்களை
தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் மாற So வேண்டும். if we prioritize health, we will have good health. அதாவது நாங்க சுகத்தை குறித்து நாங்க முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னா சுகமான ஒரு வாழ்க்கை வரும். But if we prioritize God first, நாங்க தேவனை முதலாவதாக முக்கியத்துவம் கொடுப்போமானால் everything will be added onto you. Amen. எல்லா காரியமும் ஆசீர்வாதமாய் உங்களுக்காக வந்து Yes, சேரும். He's ஆமென். the number one. அவருக்காக முதலாவது இடம் And கொடுங்க. He has to be prioritized as the first thing in your calendar. அவர்தான் முதலாவது ஆள். அவர்தான் முதலாவது லிஸ்டிலே உங்களை இருக்க வேண்டும். So choose to put God's interest above your own. அதாவது உங்களுக்கு மேலதாக உங்களுடைய சுவாரஸ்யமான காரியங்களுக்கு மேலதாக அவரை முதலாவது முக்கியத்துவம் கொடுங்க. How many times we realize it's not about us, it's about Him. எத்தனை நேரம் நாங்க யோசிச்சிருக்கோம் எங்களை பாட்டு இல்ல அது தேவனை குறித்ததா இருக்கிறதுன்னு We சொல்லி. always like, we want this, we want to do that, we want to achieve this, but what about God? அதாவது இதை செய்யணும் அதை செய்யணும் அதை முடிக்கணும் என்று நாங்க யோசிச்சிருக்கிறோம். ஆனா எங்களுடைய தேவனை பற்றி சிந்திக்கிறோமா? He should take the first priority in our life. அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இருக்க வேண்டும். The key to having the abundant life. அதாவது உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவதற்காக இருக்கிற முக்கியமான ஒரு சாவி அதுதான். And that abundant life which gives us the perfect peace. அளவுக்கு அதிகமான அந்த ஆசீர்வாதம் ஆன ஒரு சமாதானம். The perfect love. அதாவது முக்கியமான ஒரு அழகான ஒரு அன்பு. The perfect joy. அழகான ஒரு சந்தோஷம். And His perfect blessings, not our blessings but His blessings. அதாவது பூர்த்தியாக்கப்பட்ட அவருடைய ஆசீர்வாதம். And He is the key. அவர்தான் ராஜாவாய் The இருக்கிறார். relationship with Him is the key. அந்த ராஜாவோட இருக்கிற உறவுதான் உங்களோட கையில இருக்கிற When சாவியா you இருக்கிறது. see other people, you should reflect all of those that Christ has given you. அதாவது நீங்க ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். People should see that Jesus is your number one priority in your life. மற்றாக்கள் கூடி பார்த்து சொல்லணும் இயேசுதான் உங்களோட வாழ்க்கையில முதலாவதா இருக்கிறார். So I ask you today, நான் இங்கே கேட்கிற காரியம் keep Him in His rightful place. அதாவது அவரை உங்களோட வாழ்க்கையில சரியான ஒரு இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. Yes, we have a calendar, we have our own schedule. எங்களுக்காக தனிப்பட்ட ஒரு calendar இருக்கு, தனிப்பட்டதான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில But இருக்கு. whatever it may be, என்ன காரியங்கள் He இருந்தாலும் should be at your number one place. அவர்தான் தேவன் தான் உங்களோட வாழ்க்கையிலே முதலாவதா இருக்க வேண்டும். When you wake up in the morning, He should be your number one. நீங்க காலையில் எழும்பும் பொழுது அவர் முதலாவதா இருக்க வேண்டும். He has to be the priority. அவர்தான் முதலாவதா முக்கியத்துவமா இருக்க வேண்டும். As only one thing or person gets that first place, that should be only for God. Because if you're not giving that first place to God, something else comes in and takes that place. ஒரு காரியமாக அல்லது ஒரு மனுஷராக இருக்கலாம், அந்த முதலாவது விஷயம் எங்களுடைய தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். So we need to analyze, examine, reflect ourselves, நாங்கள் எங்களை சோதித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். including myself, என்னையும் குறித்து தான் சொல்லுகிறேன். that where in our calendar Jesus really sits. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய லிஸ்டிலே இயேசு எங்கே இருக்கிறார்? Are we running after the world and putting Jesus at the bottom? நாங்க வேர்ல்டுக்கு பின்னால ஓடிட்டு தெரிஞ்சிட்டு இயேசுவை கீழே போடுறோமா? Or is it that He is first, then He gives us the ability to face what's happening in the world? அவரை முக்கியத்துவமாய் கொடுத்து அவர் தருகிறதை நான் செய்கிறேனா? Because it is the will of God. It is what God has asked us to do. அவருடைய சித்தமாய் எங்கள் வாழ்க்கையிலே செய்வதற்கு அவர் முக்கியத்துவமாய் முதலாவது முக்கியத்துவமாய் இருக்க வேண்டும். And as we saw in Matthew 6:33, seek first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Amen. நாங்க பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷத்துல அழகா பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Amen. So I encourage you, I hope it's not just a word for today on a Sunday service. நான் சும்மா ஒரு வார்த்தையை சொல்ல இந்த பிரசங்கம் இல்லை. And I really want you to take it out through the week and the weeks and the months ahead. நான் வாரங்கள் கழிந்தும் மாசங்கள் கழிந்தும் இந்த முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுப்பதை நீங்கள் மறக்காதவர்களாய் உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ வேண்டும். I would like to tell you to take this as a challenge. நான் இத ஒரு சேலஞ்சா உங்களுக்கு தரேன்.
look at your calendar on the day. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்ற ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. Examine that calendar. அந்த கேலண்டரை பரிசோதிச்சு பாருங்க. Is he the number one priority? ஒவ்வொரு காரியங்களை அந்த நாளிலே நீங்க நிறைவேற்றும் பொழுது அவர் முக்கியத்துவமாய் முதலாவது பிரையாரிட்டியா இருக்கிறாரா? When you seek him and when he is the first in your list, everything that you need in your life he is able to provide. Amen. அவரை முக்கியத்துவமாய் முதலாவதா நீங்கள் போடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் அழகாக மாறுகிறதாய் அமைகிறது. Amen. Let's Amen. close our eyes நாங்க and கண்களை pray. மூடிக்கொண்டு ஜெபத்தில் அமர்ந்திருப்போம். Jesus, we thank you, Father, for this time. We thank you for the word. Thank you for the examples you have shown in the Bible, Lord. It is not our word, but your word alone, Father, Lord Jesus. Father, I pray that you will open our hearts and our minds to receive what you have told us today, Lord, and to take this as a challenge on a daily basis to see, Father, whether we have placed you as the number one priority in our life, Lord. And if we haven't, Jesus, is nothing wrong, Lord. But Lord, Father, help us, push us, Lord, to reach, for you to reach that first place in our life through prayer, through worship, through meditating the word of God, to read the word of God, to memorizing the word of God, Father, Lord Jesus. Father, as you have said, let us be the people that not run after this world, but run after you, Father God. Because when we do that, everything that we need in our life will be added to you, added to us, Father God. We thank you that you are a God who never changes. Human might change, our feelings might change, this world might change, people might change, but Lord, you are a God who never changes. You are the same yesterday, today, and forever, and we proclaim it in the name of Jesus, Father God. We thank you for who you are. We thank you for your love. We thank you for your peace. We thank you for your joy, Lord. Be with the rest of the service, in the fellowship, Lord. Holy Spirit, come and dwell among us, Lord Jesus, and help us to have a wonderful time. We give the rest of the day and the week into your hands. We pray, God, that you will take care of everything, for all things are possible by you. We ask all this in the precious and mighty name of Jesus. Amen. Amen. Amen.